ஃபோனில் வந்து இன்டர்வியூக்கு வாங்கும்பாங்க. நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், உங்களுக்கு ஓகேவான், சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டுருவாங்க. நானும் போவேன், பார்த்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப லாங்லலாம் நான் சொல்கிறது, இந்த டி நகர், எனக்கு டி நகர்லாம் ரொம்ப லாங் தான். திருவேற்காடுலேருந்து டி நகர் லாங் தான், லாங். ஸோ நான் அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். போயிட்டு மயிலாப்பூர், டி நகர் இங்கெல்லாம் போவேன். சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டுருவாங்க. பண்ணுறேன்னு சொன்னோன்னே நானும் கேட்பேன், இல்லைம்மா இப்போ முடியாது, நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கல் இந்த மாதிரி இருக்கிறது ஸ்டேர்ஸ், நாங்கள் வந்து எங்கள் ஹெட்டு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம். நான் ஒருத்தங்க கிட்ட நான் தான் ஃபிசிக்கலி சேலஞ்சுட்டு சொன்னேன், சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் ஏன் இந்த மாதிரி இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு பார்த்துட்டு உங்களை சேர்க்கலான்னு இருந்தேன். அப்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் அது மாதிரி பேசுறது. அப்புறம் தான் வந்து காட் கிரேஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடச்சிது. அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, உங்கள் ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படிங்க. என்னோட ஸ்ட்ரென்த்து நான் சொன்னேன், என்னோட இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு. சூப்பர் ஆன்சர் அப்படின்னு. நான் இப்படின்னு தெரிஞ்சும் என்ன நிறைய பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அழுவேன் நான். ஏன்னா இப்போ தெரியாதவங்க கிட்டக்கன்னாக்கா நம்ம திட்டிட்டு போயிடலாம். அது திட்டியிருக்கேன் நான், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது நார்மலாக நம்ம கேட்குறது தான், இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். தெரிஞ்சவங்க நம்ம கிட்டக்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்த விட்டுட்டு நம்ம எப்படி வரணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது இங்கே தொடுறது அப்படிலாம் பண்ணினும் போது அந்த இடத்துல எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஐயோ, வேலையும் முக்கியம், எந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அந்த 6 மாதம் அந்த ஜாப்ல இருந்தேன். அந்த 6 மாதமும் நரகமாக இருந்தது. எனக்கு வேற லைஃப் சூஸ் பண்ணிடலாமான்னு எனக்கு ஒரு எண்ணமே வந்தது. வேற லைஃப்னா வேற யாரையாவது, ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதுக்கு நம்மளை பார்ப்பாங்க? எனக்கு ஆசைக்காக இல்லை, அவசியத்துக்காக, ஒரு சேஃப்டிக்காக எனக்கு அது ஒரு பயம் இருந்தது ரொம்ப. அப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண எதுவுமே தெரியல. கிட்டக்க வந்துட்டு இப்படி ஓனரே, நான் ஏன் போய் மறைக்கணும்? ஸோ அங்கே அங்கே நான் மட்டும்தான் லேடி, இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னாக்க கிட்டக்க வரமாட்டாங்க, ஆனால் அவங்க கிட்டக்க எனக்கு கல்யாணம் ஆகி இருக்காங்க, அதனால என் கிட்டக்க வரமாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ எனக்கு இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா கிட்டக்க சொல்ல முடியாது. சொன்னும் போதுமே அப்பா வந்து நீ ஒழுங்கா இருந்துக்கோ. ஏன்னா அப்பா ட்ரீட்மெண்ட்ல இருந்தார், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல. எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அப்போ எப்படி இதுல தப்பிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு எனக்கு பாதி இது போயிடும் எனக்கு.